இந்த நாளின் அனுதின தியானத்திற்கான வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். இதனுடைய தலைப்பு நான் இப்படியாக சொல்லலாம்: வெயிட் அண்ட் ஹோப். காத்திருத்தல், நம்புதல். பார்ப்பதை நம்புதல் எளிதான காரியம். அது நம்ம கற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கை உடையவளாய் இருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர் பரத்துக்கு சென்றார், நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் அவரை மீண்டுமாக அங்கே பிதாவினுடைய வலது பரிசத்திலே உட்கார செய்து மீண்டுமாக எப்படியாக பரலோகத்துக்கு போனாரோ அவ்வாறாக பூலோகத்துக்கு திரும்பி வருவார். இயேசு வருகிறார் என்று காத்திருக்க ஒரு கூட்ட ஜனம் அவரை சேர்ந்து அவரோடு கூட பரலோக சொந்தக்காரர்களாய் மாறுவதற்காக இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நடந்து அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கும்படியான வேளையிலே நாம் அந்த காணாத அந்த தேவனை வரவேற்கத்தக்கதாக பொறுமையோடு நாம் அநேக ஆண்டுகளாக அநேக சந்ததியாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். காத்து கொண்டிருத்தல் ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக மனிதனுக்கு மாம்சீகத்திலே தோன்றினாலும் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். புது பலன் மட்டுமல்ல, அவர்கள் உயரே பறக்கத்தக்கதான அனுபவம் அவளுக்கு வருகிறது. ஆனபடி நான் காத்திருத்தல் தேவன் வரும்போது அவரோடு கூட செல்லத்தக்கதான நம்பிக்கை நமக்குள்ளாய் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட காத்திருத்தலே நாம் காத்திருந்து அவர் வருகையிலே நாம் அவரோடு செல்ல ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.